அல்லாஹ்வின் அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் அல்லாஹுடைய இரு பண்புகளை பற்றி, ரஹ்மான் ரஹீம் என்ற இரு பண்புகளை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். அல்லாஹ் என்பவன் அளவற்ற அருளாளனாக, நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான் என்பதற்கு இந்த மார்க்கத்தில் உள்ள சட்டம், கொள்கை, வரலாறு எல்லாமே முழுக்க முழுக்க சான்றாக அமைந்திருக்கிறது என்பதையும் பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அபூ தல்ஹா என்கிற ஒரு சஹாபி இருந்தார். இவர் தான் மதீனாவில் இருக்கிற சஹாபாக்கள்லேயே அதிகமாக தோட்டம் துறவுகளை வைத்திருந்த ஒரு வசதி படைத்த ஒரு சஹாபி. இந்த அபூ தல்ஹா என்ற சஹாபிக்கு மஸ்ஜித் நபவிக்கு நேர் எதிரில் ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு கிணறு இருந்தது. சுவையான தண்ணீர் அந்த கிணற்றிலே ஊறிக்கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இருந்து அடிக்கடி அந்த தோட்டத்துக்கு சென்று அந்த தண்ணீரை குடிப்பதற்காக போயிட்டு வருவாங்க. பள்ளிவாசலுக்கு நேர் எதிராக உள்ள ஒரு இடம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு வசனத்தை அருளுகிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடியவற்றிலிருந்தும் செலவு செய்கிற வரை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மையை அடைய மாட்டீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், நம்ம செலவு செய்கிறோம். பெரும்பாலும் எப்படி செலவு செய்வோம் என்றால், எது நமக்கு தேவையில்லை என்று ஆய்விடுகள் அதை அடுத்த ஆள் கொடுப்போம். நம்ம சட்டை போட்டிருப்போம், இந்த சட்டை நமக்கு வேணாம், புதுசாக ஒரு 2 சட்டை எடுத்துட்டோம்னு சொல்லும்போது பழைய சட்டையை வேற ஆள் கொடுப்போம். நம்ம பயன்படுத்திய பாத்திரங்களை இனிமேல் தேவையில்லை என்று நினைக்கும் பொழுது அதை யாருக்காக தர்மமாக கொடுப்போம். இப்படி கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எதை நம்ம விரும்புகிறோமோ அதுலேருந்து கொஞ்சம் கொடுக்கணும். நமக்கு தேவையாக இருந்தும் கூட, விருப்பமாக இருந்தும் கூட, பயன்படுத்தும் போது கூட அதிலிருந்து நம்ம ஒன்று கொடுத்தா தான் அல்லாஹ்வுக்காக கொடுத்தோண்டாகும். தேவையில்லாத மட்டுமே கொடுக்கறதை வழக்கமாக வைத்திருந்தோமே ஆனால் நம்ம கொடுக்கணுங்கிறதாக கொடுக்கல. நமக்கு தேவையில்லை, வீணா போகுது என்பதற்காக கொடுத்தோண்டாயிரும். நமக்கு தேவையாக இருக்கும் போதும் கொஞ்சத்தை கொடுக்கணும் என்று அல்லாஹ் விரும்புகிறோம். சாப்பாடு கூட இருக்குன்னு வைங்களேன், சாப்பிட்டு மிச்சம் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு யாருக்காவது வேணுமான்னு கொண்டு போய் கொடுப்போம். மிச்சமாகிறதுக்கு முன்னாடி 2 ஏழையை கூப்பிட்டு நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் விரும்பி கொடுக்குறோம். அப்படி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் ஒரு வசனத்தில், யுத்இமுன தஆம அலா ஹுப்பிஹி. உணவை விரும்பக்கூடிய நேரத்தில் அவர்கள் அதை உணவளிப்பார்கள். மிஸ்கீனன், ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். அப்போ உணவளித்தல் என்பது மீதமானதை கொடுக்கலாம், மீதமானதுக்கு வீணாக்கிடக்கூடாது. ஆனால் மீதமாகாமலும் நம்மள்கிட்ட விருப்பமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கொடுக்க வேண்டும். அடுத்த ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது ஒரு நாளைக்காவது என்ன செய்யணும், வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம்னு சாப்பிட கொடுத்தீங்கன்னா அது மீதத்தை நீங்கள் கொடுக்கல. உங்களுக்கும் தேவையாக இருக்கிற, உங்களுக்கு விருப்பமாக இருக்கிற ஒரு சாப்பாட்டை பகிர்ந்து கொடுக்குறீங்கன்னு ஆயிரும். அல்லாஹ் எதை ரொம்ப விரும்புகிறான் என்று சொல்ல, 2ஐயும் விரும்புகிறான். தேவையில்லாட்டி தூக்கி போடாமல் யாருக்காவது கொடுத்துருங்க, அது வேறு விஷயம். ஆனால் விரும்பக்கூடியதிலிருந்தும் கொடுக்க வேண்டும். உடையாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும் நமக்கு அதில் விருப்பம் இருக்கும். இருந்தாலும் நீ வச்சுக்க அப்படின்னு கொஞ்சத்தை எல்லாத்தையும் கொடுத்துறதில்ல. மிம்மா தொகை பொண்ணு எல்லாம் சொல்கிறான். நீங்கள் விரும்பக்கூடியவற்றில் சிலதை, 1000 பொருளை விரும்பினா 2 பொருளையாவது விருப்பமான பொருளை என்ன செய்யணும், தர்மம் செஞ்சு பழகணும். இப்படிங்கிற இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. இந்த உணவு கூட இல்லை, அப்படிதான் சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த கருத்தில் இந்த வசனம் வருது. எப்படி வருது? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடியவற்றிலிருந்தும் செலவு செய்யும் வரை அல்லாஹ்ட்ட நன்மை அடைய முடியாது. வீணா போனதா கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்போ நன்மை இல்லாமல் போயிடும். வீணா போனதுகளையும் கொடுப்பதோட நமக்கு விருப்பமானதையும் கொடுத்து அதுக்கு நன்மை ஆயிரும். நம்ம மிஞ்சினதையும் கொடுக்க வேண்டும். மிஞ்சினதை கொடுப்பதோட நமக்கு அதில் நாட்டம் இருக்கிறது, நமக்கு அதில் தேவை இருக்கிறது, நமக்கு விருப்பம் இருக்கிறது, அப்படியான பொருளை கொடுத்துட்டோமே ஆனால் பயனற்றதை கொடுத்தோமே அதுவும் நன்மைக்குரியதாயிரும். நம்ம பயனற்றதை மட்டும்தான் கொடுப்போம், நமக்கு விருப்பமானதை கொடுக்க மாட்டோம் என்று இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுக்கலன்னு ஆயிரும். அதனால அந்த மாதிரி கொடுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இதில் ஒரு அறிவுரை சொல்கிறான். இது அபூ தல்ஹா அவர்கள் இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு. அவர் தான் பணக்கார சஹாபி, மதீனாவில் இருந்த பெரிய தோட்டம் துறவு உள்ள ஒரு பெரிய சஹாபி. அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த வசனத்தை கேட்டவுடனே நேர ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நிறைய சொத்துக்கள் அவளை தந்திருக்கிறான். என்னுடைய இந்த சொத்துக்கள்லையே ரொம்ப விருப்பமானது இந்த பைருகாங்கிற இந்த தோட்டம். அதுக்கு பேர் பைருகா.
மஸ்ஜித் நபவிக்கு எதிராக இருக்கிற அந்த தோட்டத்திற்கு பேர் வச்சிருந்தாரு, பைருஹா என்று அதுக்கு பேர். இந்த பைருஹாங்கிற அந்த தோட்டம் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இப்படி வசனத்தில் சொல்லிவிட்டான். நான் ரொம்ப விரும்பக்கூடிய இந்த பொருளை அல்லாஹ்க்கு உங்கள்கிட்ட தர்றேன், நீங்கள் லாகா விமாசத்தை நீங்க விரும்பின மாதிரி பயன்படுத்திக்கிறங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாரு. அது எங்க இருக்குது? மதிப்பு மிக்க ஒரு இடத்துல இருக்குது. மஸ்ஜித் நபவிக்கு எதிராலன்னு வைங்க, மஸ்ஜித் நபவி தான் மதீனாவில் அன்னைக்கு பெருமதியான ஒரு இடம். அதுக்கு எதிரில் உள்ள இடம்னு சொன்னால் அதுக்கே ஒரு லேண்ட் வேல்யூ கூட இருக்கும், அந்த நிலப்பரப்புக்கு மதிப்பு கூட இருக்கும், அறிமுகம் இருக்கும். யார் வந்தாலும் உங்கள் கண்ணில் அது படும். பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய எல்லா நாட்டு மக்களுடைய கண்களிலையும் அந்த அந்த தோட்டம் படும், அதை பார்ப்பார்கள். அவ்வளோ முக்கியமான ஒரு இடம். அதை யாருக்காவது விட்டாங்கன்னு வைங்க, இந்த மஸ்ஜித் நபவிக்கு எதிரால இருக்கிறோம் என்பதற்காக என்ன விலை கொடுத்து வாங்கிக் கொள்வார்கள். மஸ்ஜித் நபவிக்கு எதிராலே இந்த ஒரு இடம் கிடைத்தால் அது சஹாபாக்கெல்லாம் விரும்புகிறாங்க, மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்கணும் என்பதற்காக தூரம் தொலைவில் இருந்தெல்லாம் வந்து குடியேறுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நேரு எதிரில் இருக்குது, அப்படியே அது தோட்டமாக போட்டு வச்சிருக்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் இதை எடுத்துக்கிறங்க, இதை எடுத்துக்கிறங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தான் கட்டளையிடுறான். விருப்பமானதை தர்மம் செய்ய போகிறாரு. அப்போ என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை கொடுத்துட்டு போ, என்ன மஸ்ஜித் நபவிக்கு எதிர்த்தாப்புல இருக்கு, நம்மளை வச்சுக்கிடலாம், நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வச்சுக்கலாம் என்று கூட வாங்கி கொண்டிருக்கலாம். வாங்கிட்டு இங்கே இருக்க என் பொறுப்பில் இருக்கட்டும், நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம், எத்தனை விஷயத்துக்கு சமுதாய பணிகளுக்கு பயன்படுத்தலாம் என்றெல்லாம் கூட நினைக்கலாம் இல்லையா? அப்படி நினைப்பதாக இருந்தால் ஒரு சாதாரண மனிதனுடைய மார்க்கமாக இருந்தால் அப்படி நினைப்பார்கள். இது ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய அந்த அளவற்ற அருளாளன் என்பதையும் கவனத்தில் கொண்டுதான் ஒரு முடிவை சொல்லணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஆள் ஒரு ஆர்வத்தில் வர்றாரு, ஆர்வத்தில் வந்தாலும் இந்த அடியானுடைய ஆர்வம் பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் இவர் இதை கொடுக்குற சரியில்லை, ராக்க மாலும் ராபிகுன், என்னப்பா இதை கொடுக்குற அதிக லாபம் வரக்கூடிய சொத்தாக அடிச்சது, வேற சொத்தனையும் கொடுக்கலாமே, ரொம்ப லாபம் தரக்கூடிய ஒரு சொத்தாக இருக்கு, இதை போய் கொடுக்குறேன்னு சொல்றிய என்று சொல்லிவிட்டு, இல்லை நான் அல்லாஹ் அப்படி சொல்றதுனால நான் இதைத்தான் கொடுக்க விரும்புகிறேன்னு நிற்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சேன் தந்துட்டு போ என்று சொல்லாம, இல்லை நீ கொடு, உன் சொந்தக்காரங்களுக்கு கொடு, அதுவே அல்லாஹ் கொடுத்ததாயிரும். தர்மம் செய்யறேன்னா ஏழைப்பாளையில் கொடுக்குற மட்டும் தர்மம் இல்லை. நான் என்னத்தை விரும்புகிறேன் என்று கேட்டால் அந்த தஜ அழகா ஃபில் அக்ரபீன், உன்னுடைய உறவினர்களுக்கு நீ பங்கு வச்சு கொடுத்துரு. இந்த இடத்தை அல்லாஹ்வுக்கா நீ கொடுக்க நினைத்தால் உன் சொந்த பந்தங்கள் சித்தப்பா பெரியப்பான் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான மக்களுக்கு நீ பிரித்து கொடுத்து விடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். இது புகாரில் 1461வது ஹதீஸாகவும் இன்னும் பல இடங்கள்லையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்? அல்லாஹ் வந்து எவ்வளவு அருளாளனாக இருந்தால், இது அருளானுடைய மார்க்கமாக இருந்தால் இப்படி சொல்ல முடியும். இவ்வளவு பெரிய பெருமதியான ஒரு சொத்து கிடைக்கிறது, ரசூலுல்லாஹ் கையில் கொண்டாந்து ஒப்படைக்கிறாரு, எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம்னு சொல்லி அதை பார்க்காம அவர் மீது கருணை கொண்டு பார்க்கப்படுகிறது. இந்த மனிதர் சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க, இவர் இந்த சொந்தங்களை கவனிக்கணும், அதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து தர்றேங்கிறாரு, அதையே நீ கூட தர்மமாய்க்கிறோம். அப்போ இவர் தன்னுடைய உறவினர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதை அல்லாஹ் என்னவா எடுத்துக்கொள்றான்? நீ தர்மம் செஞ்சுதான் எடுத்துக் கொடுக்குறான். சம்பந்தம் இல்லாத ஆளுக்கு தர்மம் கொடுப்போம்ல, அதுக்கு ஒரு அல்லாஹ் நன்மையை தருவான்ல. தெரியாத ஆளுகளுக்கு கொடுத்தா நன்மையை தரலாம். என் பிள்ளைக்கு என் அண்ணனுக்கு என் தம்பியை கொடுத்தா தரலாமா? நம்ம பாசத்தில் கொடுக்குறோம். அதையும் அல்லாஹ் என்னமாக்குறான்னு கேட்டால் தர்மத்தின் கணக்கில் சேர்த்து கொண்டு உனக்கு நன்மையை தருகிறான். ஏன்னு கேட்டால் நீ அல்லாஹ்வுக்கா தரேன்னு சொல்லிட்ட, நீ அல்லாஹ்வுக்கு தந்தா ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நீ கொண்டு சொந்தக்காரங்களுக்கு கொடு, அதன்படி பிரித்து கொடுத்தாருங்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இந்த மார்க்கம் அளவற்ற அருளாளனுடைய மார்க்கமாக இருக்கிற காரணத்தினால் இந்த போதனையில் என்ன சொல்லி தரப்படுதுன்னு கேட்டால், உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் செய்தாலும் அதற்கு காரணமாக உங்கள் பாசம் காரணமாக இருந்தாலும் உங்கள் உறவு காரணமாக இருந்தாலும் தர்மம் செய்தால் என்னத்தை தருவேனோ அதை தருவேன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? தீர்மானிக்கிறான். அப்படி தீர்மானிச்சதுனால தான் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல முடிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவுரையை வகையிலான சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய வழிகாட்டலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ அல்லாஹ் வந்து தர்மமாக செலவு செய்யுங்கன்னு அல்லாஹ் ஒரு வசனம் சொல்றான். உன் சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பாதான் தர்மம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அளவற்ற கருணை உங்க சொந்தத்துக்கு நீங்களே கொடுத்துக் கொள்வது, அதாவது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக் கொள்வது, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக் கொள்வதையும் தர்மம் செய்வதாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ் அளப்பரிய நன்மையை பதிவு செய்து மறுமையில நம்ம வெற்றிக்கு காரணமாக்குகிறான் என்றால் அதுல அல்லாஹ்வுடைய அருள் வந்து அளவற்ற அருள் ஒளிந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்தில் வந்து உரை நிகழ்த்துறாங்க. பெருநாள் தினத்தில் திடலில் தான் பெருநாள் தொழுகை நடக்கும்.
ஆண்கள் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. பெண்கள் பின்னாடி இருப்பாங்க, ஆண்கள் முன்னாடி இருப்பாங்க. அப்போ அன்றைய காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒலிபெருக்கி சாதனங்கள் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். அது பெண்கள் அளவுக்கு எட்டலை. கூட்டம் ஜாஸ்தியாகி போடுச்சு, மக்கள் தொகை பெருகி விட்டது, இஸ்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருநாளைக்கு பெரும் தொகையான மக்கள் வந்திருப்பார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துகிறார்கள். பார்த்தாலே தெரியுது அங்கே எல்லாம் அங்கே விளங்கலை. அவங்களோட ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது அந்த கவனி காதில் விழுந்தா எப்படி இருப்பாங்க, காதில் விழுந்தா அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அப்படி இருப்பாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு இங்கேருந்து பார்க்குறாங்க, நம்முடைய உரை வந்து அந்த பெண்கள் பகுதி வரைக்கும் எட்டலை, ஆண்கள் பகுதிக்கு வரைக்கும் தான் நம்முடைய அந்த சத்தம் கேட்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டு உரை முடிந்த பிறகு நேர் அப்படி பெண்கள் இருக்கிற பகுதி வரைக்கும் போகிறாங்க. கூடவே பிலாலும் கூடவே போகிறார். போய் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே நின்று கொண்டு இன்னொரு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரை கேட்கலை என்று சொன்னால் இன்னொரு உரை நிகழ்த்தலாம் என்கிற ஒரு சட்டமும் அதில் இருக்கிறது. அப்போ இன்னொரு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த பெண்களுக்காக வேண்டிய அந்த உரை நிகழ்த்தும் பொழுது நிறைய அறிவுரை சொல்கிறாங்க. அதில் இறுதியாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உங்களை நரகத்தில் அதிகமாக பார்க்குறேன் அந்த மாதிரி செய்திகள்லாம் அப்போ தான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு தசத்தக்குன, நீங்கள் தர்மங்கள் செய்யுங்க, சொர்க்கத்துக்கு போகிறதாக இருந்தால் தர்மம் செய்யுங்க. உழவுமின் ஹொலிக்குன்ன, உங்களுடைய நகை நட்டுகளை கொடுத்தால் நீங்கள் தர்மம் செய்யுங்கள். சொர்க்கத்தை அடைவதற்குரிய முக்கியமான வழி என்னன்னு கேட்டால் தர்மம். உங்கள்கிட்ட இருக்குது, அடுத்தவர் கொடுக்கணும். உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற செல்வத்தை அடுத்தவர் கொடுக்கணும். வெறும் வணக்கம், வழிபாடு, தொழுகை, நோன்பு மாத்திரம் உங்களை சொர்க்கத்தில் கொண்டே சேர்க்காது என்ற ஒரு அர்த்தத்தில் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறாங்க. பேசின உடனே உரையெல்லாம் முடிந்து விட்டது. முடிந்த பிறகு இப்னு மஸ்ஊத் என்ற ஒரு சஹாபி, அவங்களுடைய மனைவி அங்கே அந்த சபையில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தர்மம் செய்ய சொல்லிட்டாங்க. நம்ம தர்மம் செய்கிறதுக்குண்டு ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை, நம்ம குடும்ப செலவுக்கு சரியாக இருக்குது என்று விளங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஃபத்வா கேட்பதற்காக வேண்டி வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வாசல்ல பிலால் நிற்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, பிலால்கிட்ட போய் நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம், இந்த கேள்விக்கு பதிலை நீங்களே வாங்கி கொண்டாந்து எங்கள்கிட்ட தாங்க என்று சொல்கிறாங்க. என்ன கேள்வின்னு கேட்டால், இப்னு மஸ்ஊதுடைய மனைவி கொஞ்சம் தொழில், அவங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள். இப்னு மஸ்ஊத் கணவர் இருக்கார்ல, அவருக்கு இந்த வேலை வெட்டியும் இல்லை, இல்லைன்னா கிடைக்கல, சோம்பேறி கிடையாது, அவருக்கு சம்பாத்தியம் இல்லை. அப்போ அது போக இந்த இப்னு மஸ்ஊதுடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, அவர் சகோதரருடைய, அவங்க சகோதரருடைய பிள்ளைகளையும், எத்தியமான பிள்ளைகள் அதையும் வளர்க்குறாங்க. அண்ணனோட தம்பியை மௌத்தா போயிட்டார், அவங்க பிள்ளைகள் எடுத்து வர இப்னு மஸ்ஊத் மனைவி அவங்க பொறுப்பில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு அவங்க செலவு செய்கிறாங்க, அண்ணன் பிள்ளைக்கும் செலவு செய்கிறாங்க, கணவருக்கு அவங்க தான் செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கணவருக்கு, ஏன்னா கணவர் வேலை இல்லாமல் இருக்கிறதுனால இவங்க ஏதோ உடல் உழைப்பு செய்து அவங்க சம்பாத்தியத்தை ஈட்டுற காரணத்தினால ஏதோ ஒரு வீட்டில் பார்க்கக்கூடிய ஏதோ தொழில் பண்ணியிருப்பாங்க. அப்போ இப்படி வந்தவுடனே கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து என்னுடைய கணவருக்கு நான் தான் செலவு செய்கிறேன், அவர் சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கிறார், என்னுடைய சொந்த அனாதை பிள்ளைகளுக்கு கவனிக்க கடமைப்பட்டிருக்கிற அனாதை பிள்ளைகளை நான் பராமரிச்சுட்டு வர்றேன், இவங்களுக்கு நான் செலவு செய்கிறது, இந்த தர்மம் செய்கிறத பற்றி வலியுறுத்தினாங்க இல்லையா, அதில் அடங்குமா, அது கேட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து தர்மம் செய்ய சொல்லிவிட்டாங்க, இப்போ நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தர்மமா அல்லது இதுக்கு மேலே நான் ஏதாவது செய்யணுமா? ஏன்னா இவங்க கணவருக்கு அவங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய அனாதை பிள்ளைகள், அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அனாதை பிள்ளைகளையும் பராமரித்து வர்றாங்க, அதுக்கு அன்றாட செலவாகும்ல, அந்த காசு, அந்த செலவினங்கள் தர்மத்தில் வருமா அல்ல அதுக்கு மேற்கொண்டு தர்மத்துக்கு நான் தனியாக ஏதாவது செய்யணுமா? ஏன்னா தர்மம் செய்து ரசூலுல்லாஹ் வலியுறுத்திட்டாங்க. நானே நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மேலே இதல்ல, இது உன் குடும்ப கடமை, இது தர்மத்தில் வராது, நீ தனியாக தர்மம் செய்யின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா அல்லது இதுவே தர்மமானு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வர்றாங்க. அதே மாதிரி இவங்க வர்ற மாதிரியே இன்னொரு பெண்ணுங்க நிற்கிறாங்க. அவங்க, நீ எதுக்குமா வந்திருக்கிற, ஓம் பிரச்சனை எனக்கு, இதே கேள்விக்கு தான் நானும் வந்திருக்கிறேன். அந்த பெண்ணு யாருன்னு சொல்லலை. இன்னொரு பெண் அதே மாதிரி வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு நான் தான் செலவழிச்சிட்டு இருக்கிறேன், அதுவே தர்மத்துக்கு போதுமா அல்லது புதுசாக மேற்கொண்டு அது தர்மத்தில் அடங்காது, புதிதாக மேற்கொண்டு செஞ்சால் தான் அந்த ஹதீஸை நான் அமுல்படுத்துறது ஆக முடியும், இதை கேட்டுவாங்கன்னு அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. ரெண்டு பேர் சார்பாக அவர் என்ன செய்கிறாரு, போகிறார். போகும்போது என்ன சொல்லி விட்றாங்கன்னா, நான் தான் கேட்டேன்னு பேரை சொல்லிவிடார் ரசூலுல்லாஹ்ட்ட. ஒரு பெண்ணு கேட்குறான்னு சொல்லு, நான் கேட்டேன்னு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிடாதுன்னு பிலால்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் இவங்க வாசலில் நிற்கிறாங்க. அவர் உள்ளே போய் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணு கேட்குறாங்க,
அப்படின்னு சொன்னோன்னே யார் எந்த பெண்ணுன்னு முதல் கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா கிட்ட மறக்க முடியுமா? அந்த அம்மா வந்து சொல்லாதான்னு சொன்னாலும் ரசூல்லா கேட்ட பிறகு இப்படி மறைக்கிறது. ஜெயினபு, அவங்க பேர் ஜெயினபு. ஜெயினபு தான் சொன்னாங்க. எந்த ஜெயினபு? இந்த ஜெயினபு நிறைய ரசூல்லாவுடைய மனைவியே 2 ஜெயினபு இருக்கிறாங்க. அப்போ ஜெயினபுன்னா அந்த ஜெயினபுங்கிற பேர் தான் அந்த காலத்து ஜாஸ்தியாக இருந்த பேர்களில் ஒன்று. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, ஐயு செய்யானிபி, ஜெயினபுனா எந்த ஜெயினபு அப்படின்னு கேட்குறாங்க. இம்ராத்து அப்துல்லா இப்னு மசூது, அப்துல்லா இப்னு மசூதுடைய மனைவி ஜெயினபு, அவங்க தான் கேட்குறாங்க. ஏன்னா அப்துல்லா இப்னு மசூத் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப அறிமுகமான ஒரு ஆள். ஆரம்ப காலத்து முஸ்லீம். மக்காவில் 10-15 பேர் இருப்பாங்களே, அந்த காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்ததுனால அவரை பிரத்யேகமாகவே அவரை அறிந்து வைத்திருந்த ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த குடும்பம் மக்காவாசிகளாக இருக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. ஜெயினபுடைய மனைவி கேட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட சொல்லு போய் என்ன சொல்லுன்னு கேட்டால், உறவினர்களை கவனிக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு கூலி தனியாக இருக்குது. சதகாவுடைய கூலி இருக்கு. அஜுரு சதகத்தி ஓ அஜுருல் கராபத்தி. அந்த பெண்ணிடத்தில் போய் சொல்லு, உறவினரை அனுசரித்தார்கள் என்று ஒரு கூலி, சொந்தத்தை கவனிக்கிறது ஒரு கூலி இருக்கா, அது தனியாக கிடைச்சிடும். தர்மம் செஞ்ச கூலியும் கிடைக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா நீ தர்மம் செய்ய வேண்டியதில்லை. உன்னுடைய கணவரை நீ கவனித்துக் கொள்வது கடமை இல்லை மார்க்கத்தில். கணவன் தான் மனைவியை கவனிக்கணும். அப்போ கடமை இல்லாமல் நீ செய்யறதுனால உறவினரை அனுசரித்தாய் என்றும் எடுத்துக்கொள்ளப்படும். தர்மம் செய்தால் சொர்க்கம் போகலான் இருக்குத, அதுக்கு இது போதுமானது. உன் கணவரை கவனித்துக் கொண்டதே போதும். அனாதை பிள்ளைகள் வந்து யாரும் அனாதை கிடையாது, நீ கவனிக்க வேண்டிய ஒரு அனாதை தான். உன்னுடைய அண்ணன் பிள்ளை, உன்னுடைய தம்பி பிள்ளை நம்ம தான் கவனிக்கணும். அப்படியான அனாதையா இருந்தாலும் நீ கவனிக்க கடமைப்பட்டு இருந்தாலும் வேற யாருக்கும் தர்மம் செய்தால் என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி இதுக்கும் கிடைக்கும். உன் சொந்தத்தில் உள்ளவர்களை அனாதை என்ற காரணத்திற்கு அரவணைத்தால் அது உனக்கு கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் வழியாக என்ன செய்யறாங்க, சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இதுல என்ன வழங்குது? அந்த பெண்ணு வந்து கணவரை கவனி, அல்லாஹ் என்ன செய்ய ரஹ்மான இல்லைன்னு வைங்க, அதெல்லாம் கிடையாது. தர்மம் தனியா செய்யு. உன் புருஷனுக்கு செய்யறதுனா தர்மமா? அப்படிதான் கேட்கணும். அளவற்ற அருள் இல்லைன்னு சொன்னா நீ தர்மம்னு ஒண்ணு செய்ய உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ள செலவழிச்சுக்கிட்டு அது தர்மம்னு அப்படி ஆகும். அப்படிதான் எல்லாம் சொல்லி இருக்கணும். அளவற்ற அருளான இல்லாம எல்லாம் நூல் பிடிச்ச மாதிரி கணக்கு பார்த்து பேசுறவனாக இருந்தால் இதெல்லாம் கிடையாது. இன்னும் தனியா செய்யு. சொர்க்கம் வேணும்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா செலவு செய்யு அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டும். ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி விடுறாங்க? இது ரெட்ட கூலின்னு சொல்லி விடுறாங்க. உனக்கு தர்மம் கூலி இருக்கிறதுனால உறவினரை கவனித்தது கூட இல்லாம போயிடாது. நீ உறவினரை கவனித்தாய் என்றும் அதுக்கு ஒரு பரிசு. அது தர்மம் செய்ய சொல்லி வலியுறுத்தி இருக்கிறோம்ல, அதுக்கும் ஒரு பரிசு கிடைச்சிடும், ரெட்ட கூலி கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். இது வந்து புகாரியில 1466வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து நம்ம ரொம்ப கசக்கி எல்லாத்தையும் அள்ளி கொடு, அடுத்த ஆள் கொடுத்துட்டு போ, இப்படி சொல்லி நம்மளை சிரமப்படுத்தவே இல்லை. நீ இயல்பாக ஒரு மனிதன் என்ற முறையில் உன் சொந்தம், உன் பந்தம், உன் உறவு, உன்னுடைய சொந்தக்காரங்களை கவனிப்பு இல்லையா? இயல்பாக நீ கவனிப்பு இல்லையா? அதுக்கும் நான் கூலியை தருவேன். அதுக்கு தர தேவையே இல்லை. இதில் வந்து நம்ம முஸ்லீம் அல்லாதவன் செய்கிறானா இல்லையா? இந்த தர்மங்களை வந்து சொந்தங்களை கவனிக்கிறது மதத்தில் இல்லாதவனும் செய்வான். கடவுளை இல்லைங்கிறான், எந்த மதமும் இல்லைங்கிறான். அவன் பிள்ளைய கவனிக்க மாட்டானா? அவன் அண்ணனை கவனிக்க மாட்டானா? அவன் தம்பியை கவனிக்க மாட்டானா? சொந்தக்காரங்களை கவனித்தல் என்பது எல்லாத்தையும் தானே இருக்கிறது. இது வந்து ஒரு ஆன்மீகத்துக்காக வேண்டி செய்யறது கிடையாது. இயல்பாகவே எல்லா மனிதனும் அவனுடைய சொந்த பந்தங்களை கவனிப்பான். எந்த மதத்தில் இருந்தாலும் கவனிப்பான். மதமே இல்லைன்னு சொன்னாலும் கவனிப்பான். ஆனால் அல்லாஹ் எப்படி கவனிக்கிறான்? நீ வந்து உன்னுடைய சொந்தத்துக்கு தான் நீ செய்கிறாய், இருந்தாலும் கொடுக்குறீல, அது கூலி தர வேண்டிய தேவையில்லை, எல்லாரும் செய்யக்கூடிய காரியம் இது, இயல்பாக அப்படி ஆக்கப்பட்டு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளாமல் அவன் காசு எடுத்து செலவழிக்கிறான்ல, அதுக்கு நன்மையை கொடுக்க தேவையில்லாமல் இருந்தோம். இதற்கு அல்லாஹ் எந்த கூலி நமக்கு தர தேவையில்லை. அப்படி இருந்தும் கூட நம்ம சொந்தத்தை, நம்ம பந்தத்தை நம்ம கவனித்தோமே ஆனால் அதுவும் தர்மம் செய்ததற்குரிய அந்தஸ்தில் அந்த கூலி அமைந்து விடுகிறது என்று பார்க்கிறோம். இதுலையும் அருளாளன் வழங்குதா இல்லையா? அல்லாஹ் வந்து நம்ம மேல எவ்வளவு கருணை உள்ளவனாக இருந்தால் நம்ம கடமையை நம்ம செய்வதற்கு கூலி தர்றான். நம்ம செய்ய வேண்டிய கடமையை தான் நம்ம செய்கிறோம், அதற்காக வேண்டி அல்லாஹ் கூலி தரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி அளவற்ற அருளாளன் என்பது எந்த ஒரு ஹதீஸை நம்ம எடுத்து பார்த்தாலும் அதுக்குள்ள அல்லாஹ்வுடைய அந்த அளவற்ற அருள் பொதிந்து கிடைப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உம்மு சலமாங்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அவங்களுக்கு முன்னாடி வந்து அபூ சலமாங்கிறவரை அவங்க திருமணம் செஞ்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உம்மு சலமா என்பவர்கள் அபூ சலமா என்பவரை திருமணம் செய்திருந்தார்கள். அவர் மூலமாக அவங்களுக்கு பிள்ளைகளும் இருந்தது.
அப்போ அபூ சலமா திடீர்னு இறந்து போய்விட்டார். இறந்து போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த உம்மு சலமாவுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன துவா கற்றுக் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், நீ அல்லாஹ்ட்ட இப்படி துவா செய், இறைவா அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபி முஸீபத்தி, யாரெல்லாம் அந்த முசீபத்துக்காக வேண்டி எனக்கு நீ கூலியை தருவாயாக, வஹ்லிஃபுலி ஹைரம் மின்ஹா, இதை விட சிறந்த ஒரு பரிகாரத்தை எனக்கு தருவாயா, இவர் போயிட்டார்ல இதை விட சிறந்த ஒன்றை எனக்கு தருவாயாக என்று நீ அல்லாஹ்ட்ட கேளு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மு சலமாவுக்கு என்ன செய்வாங்க, ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவங்க இதையே தொடர்ந்து கேட்டுட்டு வரும்போது எப்படி கேட்குறாங்கன்னா, நம்ம அபூ சலமா கணவர் மாதிரி ஒரு ஆள் யார் இருக்கிறா, இவரை விட சிறந்தன்னு கேட்டோம், அப்படி யார் நமக்கு கிடைக்க போறா? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அபூ சலமா மாதிரி ஒரு கணவர் பார்க்கவே முடியாது, அவ்வளோ அழகான நல்ல கணவராக இருந்தார். ஆனால் ரசூல்லா இப்படி ஒரு துவா செய்து தர்றாங்களே என்று அவங்க நினைத்து கொண்டு அல்லா துவாட கேட்குறாங்க. ரசூல்லா சொன்ன காரணத்திற்காக வேண்டி அந்த துவாவை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. கடைசியாக அந்த இதாலாம் முடிஞ்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பெண் பேசி என்ன செய்கிறாங்க, திருமணம் முடித்துக்கொள்ளும். அந்த அம்மாவை சம்மதிச்சிட்டாங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க, ரசூல்லா சொன்னது எவ்வளோ கரெக்டாக பழிச்சிருக்குது, அவரோட சிறந்து ரசூல்லாவை தவிர வேற யாரும் கிடைச்சிருந்தால் அபூ சலமாவை விட சிறந்தா இருக்காது. அவங்க வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு கணவர் கிடைக்காதுன்னு சொல்லி. அப்போ இதை விட சிறந்தது கேட்குறவங்க, இவருக்கு மேலே சிறந்த கணவர் எங்கே கிடைப்பார் நமக்கு என்று அந்த அம்மா உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட அல்லாட்ட கேட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்களுக்கு கணவராக ஆக்கிடுறான். அவர் வந்து ரசூல்லா அபூ சலமாவை விட சிறந்தவர் தானே, அபூ சலமாவை விட சிறந்த கணவரை எல்லாம் கொடுத்துட்றான். அப்படி அந்த உம்மு சலமா அவர்கள் வந்து அந்த அவங்க பிள்ளைகளையும் கவனிச்சுட்டு வர்றாங்க. ரசூல்லா வந்து உம்மு சலமாவுக்குரிய தேவைகளை பார்த்து கொள்வாங்க. உம்மு சலமா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு முந்தைய கணவர் மூலமாக பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, அதை அவங்க தான் பராமரிக்கணும். இதை பற்றி ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பெற்ற பிள்ளைகள் தான், ஆனால் அதை கவனிக்கிற பொறுப்பு தகப்பன் இல்லை, நான் தான் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை அபூ சலமா மூலம் பெற்ற என் பிள்ளைகளை நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். அதுக்கு ஏதாச்சும் எனக்கு கூலி கிடைக்குமா, அது வந்து தர்மம் செஞ்ச கூலியில் அடங்குமா, அல்லது ஏதோ உங்கள் கடமையை செய்கிறகளை எடுத்துக்கொள்வானா என்ன கேட்குறாங்க. நான் என் பிள்ளைகளை கவனிக்கிறேன், ரசூல்லா கொடுத்ததை மிச்சப்படுத்தி ஏதாவது அவங்க வாய் கட்டி வைத்த கட்டி என்ன செய்வாங்க, அதை பிள்ளைகளையும் கவனிப்பார்கள். அந்த பிள்ளைகளை கவனிப்பது வந்து அவங்க கடமைன்னு கவனிக்கிறாங்க. அவங்க பெற்ற பிள்ளை யாராவது தொழில் எதுக்கு போடுவாங்க? எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளைய வந்து கணவனே இல்லாட்டா கூட அவங்க தானே கவனிப்பாங்க. யார் உதவி செய்யாட்டா கூட அவங்க தானே அந்த சிரமப்பட்டு கவனிப்பாங்க. இப்படி எல்லா தாயும் செய்யக்கூடிய ஒரு வேலையை நான் செய்கிறேன். இதுக்கு ஏதாச்சும் அல்லாட்ட கூலி கிடைக்குமா, இல்லை தர்மம் செஞ்சு அதுக்கு ஏதாவது நான் தனியாக தர்மம் செய்யணுமா என்று கேட்குறாங்க. அதையும் செய்கிறாங்க. இன்னமாகவும் பண்ணிங்க, அவங்களும் என் பிள்ளைகள் தான், நான் பெற்ற பிள்ளை தான், எடுத்து வளர்த்த பிள்ளையும் கூட கிடையாது, என் வயிற்றிலிருந்து பெற்ற பிள்ளைகள் தான். வேறு கணவருக்கு நான் பெற்ற பிள்ளைகள், உங்கள் மூலமாக பெற்ற பிள்ளை இல்லை, இருந்தாலும் நான் அந்த பிள்ளைகளை நான் தான் கவனிச்சுட்டு வர்றேன். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு அல்லாஹ்விடத்தில் எனக்கு கூலி கிடைக்குமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட மனைவியாகிய உம்மு சலமா என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபலக்கி அஜ்ருமா அன்ஃபக்தி அலைஹிம், அவங்களுக்கு நீ செலவு செஞ்சு இல்லையா, அதற்கான கூலி உனக்கு உண்டு. பெத்த பிள்ளைக்குங்க ஒரு தாய் தன் பிள்ளைக்கு செலவழிக்கிறாள், அதை யாரும் தர்மம்னு சொல்லுவாங்களா? ஒரு தாய் வந்து தன் பிள்ளையை கவனிப்பதை வந்து யார் தர்மமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், எல்லாம் எடுத்துக்கொள்வான். அது தர்மம் தான், அது நீ கவனிக்கிற கடமை தான். நீ உன்னை கவனிக்காதுன்னு கையை கட்டி போட்டாலும் ஒரு தாயால் சும்மா இருக்க முடியாது. உன் பிள்ளைக்கு நீ சோறு போடாதுன்னு சொன்னால் இந்த தாயார் கேட்பாளா? சட்டம் போட்டாலும் கேட்பாளா? அப்போ அவளால் தடுக்கவே முடியாது. உத்தரவு போட்டு கூட தடுக்க முடியாத அளவுக்கு அதை ஒரு கடமையாக அந்த தாய் வந்து உள்ளத்தில் நேசிக்கிற ஒரு உறவு வந்து பிள்ளை உறவு மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு உறவாக இருக்கும் பொழுது அதுக்கு செலவழிக்கிறாங்க. இதுக்கு ஏதாச்சும் கூலி கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க, வலைக்கி மா அஜ்ரு அன்ஃபக்தி அலைஹிம், நீ எதை அவங்களுக்கு செலவு செஞ்சாயோ அதுக்கும் அல்லாஹ்ட்ட கூலி இருக்கு, தர்மம். அப்போ என்ன எதுக்கு இதை சொல்லப்படுதுன்னு கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து நமக்கு சில கடமைகளை வந்து அவனுக்கு செய்கிற கடமைகளை சுமத்தி இருக்கிறான். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் சுமத்தி இருக்கிறான். அது இல்லாமல் காசுக்கு என்ன கடமை சுமத்தி இருக்கிறான், நான் 2.5% என்ன செய்யணும் ஏழைகளுக்காக கொடுத்துடணும்னு அது ஒரு பக்கம் சுமத்தி இருக்கிறான். இது போக தான தர்மங்கள் செய்யுங்க, உண்ண கொடுங்க, பருக கொடுங்க, உடை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். சின்ன சின்ன குற்றங்கள் செஞ்சுட்டா கூட அதுக்கு பரிகாரமாக 10 ஏழைக்கு சோத்த போடுங்க, 60 ஏழைக்கு உணவு கொடுங்க என்றெல்லாம் என்ன செய்யறான்ல, இப்படிலாம் வழிகாட்டுகிறான். இந்த மாதிரி விஷயத்திற்கு கூலி தருவதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் அல்லாஹ் சொல்றான் என்பதற்காக வேண்டி நம்ம ஒரு தியாகம் பண்ணி நம்ம அந்த அல்லாஹ் சொன்னான் என்பதற்காகத்தான் அதை செய்கிறோமே தவிர இல்லாட்டி செய்ய மாட்டோம்.
60 பேருக்கு சோறு போடுறேன்னு எவன் போடுவான்? அல்லாஹ் சொன்னான்னு தான் போடுவான். 60 ஏழைகளுக்கு ஒருத்தன் உணவளிக்கிற அன்னதானம் அளிக்கிறான் என்று சொன்னால் இதற்கு இறைவன்ட்ட கூலி இருக்குது. வேற வேற மதத்துக்காரன் செஞ்சா கூட அவன் மதத்தில் அது சிறந்த காரியம் சொல்லப்பட்டு இருக்கும். அதனால தான் செய்கிறான், அன்னதானம்லாம் செய்கிறான். அப்போ இப்படி எல்லாம் செய்கிற காரியத்திற்கு கூலி இருக்கு என்று சொன்னால் அதை சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ இந்த சம்பவங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கொடுக்க அவசியமே இல்லை. ஏன்? இது அல்லாஹ் சொல்லாட்டாலும் இது மனசை செய்யக்கூடிய ஒரு காரியம். இஸ்லாமில் இல்லாட்டாலும் இது எல்லாரும் செய்கிறாங்க. பிள்ளைய கவனிக்கிறது இஸ்லாமியன்னு கவனிப்பான், இஸ்லாமியன் அல்லாதுன்னு கவனிப்பான். முஸ்லீமான வேற சமுதாய முஸ்லீம் அல்லாத பெண்கள் கணவர் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் மனைவிமார்கள் தங்கள் நகநட்டெல்லாம் கழட்டி கொடுக்குறது இல்லையா? முஸ்லீம் மட்டும்தானே செய்கிறாங்க. கணவர் சிரமப்படுகிறார் என்று சொன்னால் அந்த மனைவிமார்கள்ட்ட ஏதாவது இருக்குமே ஆனால் நீங்கள் நல்லபடியாக தொழிலை பண்ணுங்க, நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? அவங்கள்ட்ட இருக்குமே ஆனால் செலவழிப்பாங்க. அவங்க பெற்றோர்கிட்ட வாங்கி கொண்டு வந்து கூட என்ன செய்வாங்க? கணவருக்காக கொடுப்பார்கள். இதெல்லாம் இயல்புல உள்ளது. இதெல்லாம் இஸ்லாமா இருக்கிறவன் தான் செய்வான் என்று சொல்ல முடியாது. எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் இயல்பாகவே அவங்க உள்ள அப்படி படைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இயல்பாக செய்கிற காரியத்தை கூலி கொடுக்கணும். எல்லாரும் தானே செய்வீங்க. அல்லாஹ் சட்டம் போடாட்டாலும் நீங்கள் செய்ய தானே செய்கிறீங்க. அல்லாஹ் உத்தரவு போடாவிட்டாலும் எல்லா சமுதாய மக்களும் செய்வது போல நீங்களும் செய்கிறீங்க. இஸ்லாம் என்ற காரணத்துக்கு நீங்கள் செய்யலை. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? அப்படி பார்க்கவே இல்லை. நீ முஸ்லீமாக இருந்து செய்கிறீங்கள, நீ முஸ்லீமாக இருந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பிறகு இதை நீ செய்தாயானால் நீ தனியாக தர்மம் செய்யணும் நான் பார்க்க மாட்டேன். உன் இயல்பில் நீ எதை செய்கிறாயோ அதையும் நான் தர்மமாக ஆக்கிக் கொள்வேன். உன்னுடைய கடமை என்ற அடிப்படையில் நீ எதை செய்கிறாயோ அதையும் நான் என்னுடைய தர்மமாக ஆக்கி கொண்டு அதற்கு கூலி தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அப்போ நமக்கு என்ன வழங்குறோம்? இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவற்ற கருணை. நம்ம மீது கருணை எவ்வளோ வச்சிருக்கிறான்னு கேட்டால் எப்படியாவது இவங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடணும். மனிதன் என்ற முறை நிறைய குறைபாடுகள் வைத்திருக்கிறார்கள். இந்த குறைபாடு உள்ளவன் சொர்க்கத்துக்கு போக வேண்டுமானால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய பெரிய மார்க்குகளை போடுறது, கூலி தரக்கூடாத விஷயங்கள்லாம் கூலி அள்ளி போடுறது, இப்படி எல்லாம் செய்தால்தான் நம்முடைய அந்த தவறுகளுடைய கணக்குகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வெற்றி பெற முடியும். இப்படி அல்லாஹ் கருணை கொண்டு மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளில் ஒன்றாக இந்த தான தர்மத்தை சொந்தங்களுக்கு செய்வதை உண்டாக்கி இருக்கிறான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டால் இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மக்கள் பொதுவான காரியங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. அள்ளி கொடுக்குற ஆளுடைய குடும்பத்தை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நேர் முரணாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்ப்பதாக இருந்தால் ஏழைகளுக்கு தர்மம்டா கொடுங்க. ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய நீங்கள் உங்கள் சொந்தங்களில் எப்பாவது கொடுத்துருக்கீங்களா? அவங்க கேட்டு வரமாட்டாங்க. ஏழை முசாபிர் கேட்டு வந்துடுவான். சொந்தக்காரங்க வெக்கப்படுவாங்க. உறவினர்கள் அனைவரும் கொண்டு கோர மாட்டார்கள். ஒவ்வொரு நெஞ்சில் கை வைத்து பார்க்க வேண்டும். நம்ம அண்ணன் பிள்ளைகள் கரெக்ட் நல்லா இருக்காங்களா, நம்ம தம்பி பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா, நம்ம அக்கா பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களா, நம்ம தங்கச்சி பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா, சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை மாமா பிள்ளை நல்லா இருக்கு சிரமப்படுறாங்க நம்ம கவனிக்க வேண்டும். அப்படி இருக்கிறாங்களா இல்லையா? நீங்கள் தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் யார் எவருக்கெல்லாம் தர்மம் செய்கிற நீங்கள் இவர்களை பற்றி நினைத்து பார்த்து கொடுத்தது உண்டா? ஒரு பெருநாள் வந்துச்சுன்னா அனாதை பிள்ளைகளுக்கான ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறார்கள், கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை கவனிச்சிங்களா? அந்த அனாதையை விட மோசமான நிலையில் எல்லாருடைய குடும்பத்திலையும் 4 பேர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. எந்த பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் வகையறாவோட 4 ஏழை இருப்பான். எந்த கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி அவன் சொந்த மதத்தில் அந்த உதவி பெற தகுதியானவன் கண்டிப்பாக இருப்பான். அப்போ நீ முதல்ல எதை கவனிக்கணும்? எதற்கு இரட்டை கூலி இருக்கிறதோ இதுக்கு இரட்டை கூலி. நீங்கள் அனாதைகளுக்குன்னு போய் கொடுத்தீங்கன்னா ஒத்த கூலி. உங்கள் குடும்பங்களில் அனாதைகள் இருந்து கஷ்டப்படுறவங்க இருந்து கொடுத்தீர்களே ஆனால் அதுக்கு ஒரு கூலி, தர்மத்துக்கு ஒரு கூலி. உறவினரை அனுசரித்த கூலி ஒன்று, தர்ம கூலி ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம பொதுபோக்காக இருக்கிறது. எல்லாரும் நம்ம விஷயம் எந்த கொடைவர்கள் பேர் எடுத்துக்கொண்டாலும் சரி அவங்க குடும்பத்தில் பஞ்சாயத்து இருக்கும், கொடுக்க மாட்டார். ஒரு பெருநாள் நல்லது கிட்ட அவனுக்கே நான் கொடுக்குறேன் என்று நினைக்கக்கூடியதாக இருந்தால் நம்ம மறுமையுடைய வெற்றி தூரமாகிவிடும். மறுமையில் வெற்றி பெறுவதாக இருந்தால் என்ன செய்யும்? தான தர்மங்கள் செய்யும் பொழுது நம்மளுக்கும் கொடுத்து கொண்டு மற்றவங்களுக்கு கொடுங்க. மற்றவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லவில்லை. வெளியில் உள்ள ஏழைகள் அனாதைகள் அல்ல கொடுங்க. ஆனால் உங்களில் உள்ளது கொடுத்தீர்களா? அதுதான் முதல் கவனிக்கணும். இப்போதான் பிமன் தவுல் தர்மம் செய்கிற பற்றி ரசூலாட்ட கேட்கும் பொழுது நான் யாரை கொண்டு ஆரம்பிக்க? யாரை நீ உறவில் நெருக்கமாக இருக்கிற அவனை கொண்டு ஆரம்பி. உள் அக்ரபீன அல்ல குரானில் சொல்லும் போது கூட ஆத்தல் மால அலா ஹுப்பின்னு சொல்லிவிட்டு தவில் குர்பா செல்வத்தை செலவிடுவார்கள், தவில் குர்பா உறவினர்களுக்கு, அப்புறம் தான் உள் எத்தாமா அனாதைகளுக்கு, உள் மசாக்கின் ஏழைகளுக்கு. முதல் இடத்தை அல்ல குரானில் எப்படி வைக்கிறான்? தவில் குர்பா உறவினருக்கு கொடு. உறவினருக்கு கொடுத்தோமா? உறவினருக்கு கொடுக்காத ஒரு ஆள் நீ வெளியே கொடுக்குற, உறவினருக்கு கொடுத்து விட்டு கொடு.
அப்போ வெளியில் நீங்கள் தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டால் அவன் சொந்தக்காரனை கவனிச்சாலும் வெளியே வரமாட்டாங்க. இந்த வெளியே பிச்சை கேட்டு வர்றவன் யாராக இருப்பான்? ஏதோ ஒரு பணக்காரன் சொந்தக்காரன் தான் இருப்பான். அவன் கைவிட்டதுனால தான் அவன் கையேந்தி வர்றான். அப்போ ஒவ்வொருவரும் தங்களுடைய உறவினர்களை கவனித்துக் கொண்டார்களே ஆனால் இந்த யாசகங்கட்டு கூட யாரும் வரமாட்டார்கள். அப்போ இந்த உதவிகள் செய்யும்போது நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால் இரட்டை கூலி பெற இந்த வழியை தேர்ந்தெடுக்கணும். நம்ம சொந்த பந்தத்தில் தேடணும். உதவி செய்வதாக இருந்தால் நம்ம உறவினர்களை தேடி பார்த்து இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, மாதம் மாதம் ஒரு தொகை வாங்கிக்கிறங்க, நான் மாதம் மாதம் அதுக்கு உதவி செய்கிறேன், படிப்புக்கு உதவி செய்கிறேன், இப்படி நம்ம செய்ய வேண்டும். இப்படி பெற்று நன்மை அடைந்த நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார்.